செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என்
உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரையில் உழைக்கினோமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கினோமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ என்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னை சுவே உம்மாவியார் ஒரு விசையார் என்னை நிரப்பிடுமையா. என்னை சுவே உம்மாவியார் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள வரையில்
உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கிறோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். அவரை பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். எல்லாரும் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஓ தேவ பிரசன்னம். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தொடுங்க. எஸ் ஜீசஸ். ஓ தேவ பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, ஓ பிரசன்னம். ஓ தேவ அந்த பிரசன்னத்திற்கு மேலான நமக்கு ஆனந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. பணத்தினாலும் பொருளினாலும் நம் செல்வத்தினாலும் கிடைக்காத தேவ பிரசன்னம் நமக்கு நிறைவாயிருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். தேவ பிரசன்னத்தை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை தொட்டு சொல்லுகிறோம். நீ சமாதான பிரபு ஆண்டவரே, நீ சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நல்லவன். ஓ தேவ பிரசன்னத்தினால நிறைந்து சொல்லுங்க, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னை பலவானாய், என்னை பலவானாய். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் வாழும் பொழுது நம்மை பலவானாய் மாற்றும். நம்முடைய நினைக்கிற காரியங்களுக்கு மேலாய், நாம் வேண்டுகிற காரியங்களுக்கு மேலாய் அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். அந்த பிரசன்னம் நமக்கு போதுமானவராயிருக்கும். அந்த பிரசன்னம் நம்மை வழி நடத்தும் பொழுது எல்லா கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்மோடு இருக்குமானால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். எத்தனையோ பேர் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவாய் இருக்கும், வீட்டில் நிறைவாய் இருக்கும், பணம், பொருள், ஆஸ்திகள் எல்லாம் இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது. தேவ பிரசன்னம் இருக்குமா, எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த பிரசன்னம் நம்மை வழி நடத்தும் பொழுது குறைவுகளிலே நிறைவாக்குகிற தேவன். அந்த பிரசன்னத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. நம்மை பலவானாய் மாற்றுதையா. எஸ் லார்ட், நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா. எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவரே, எஸ் ஜீசஸ், நீ சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் தான் நடக்கும் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனற்றிருக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது, என்னை தேற்ற ஆள் இல்லை, என்னை வழி நடத்த ஆள் இல்லை, நான் எத்தனையோ பேரை நடத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது, உனக்கு பலனாயிருக்கிறவர், உனக்கு துணையாய் நிற்கிறவர், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற ராஜாதி ராஜா, அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும். என் இயேசுவாலே தான் எல்லாம் கூடும். Yes Lord, அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து எல்லா சூழலிலும் நீர் ஒருவர்தான் ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிறவர். நாங்கள் பலவீனனாயிருந்தால் எங்கள் பலனாயிருக்கிறவர். Yes Lord, நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும், உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பாவி என்றென்னை தள்ளாமல் வாசத்தால் என்னை அழைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் வாசத்தால் என்னை அழைத்தவரே, பரியாசமும் பசித்தாகவும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பரியாசமும் பசித்தாகவும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா, மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா, உந்தன் மார்பில்
உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாழும். உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவா உம் அன்பை Yes, Lord. சொந்த ஜீவனை தந்தீரையா. உந்தன் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். உந்தன் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். சொல்லுகிற வார்த்தையில தான் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். நீ சொல்லும் பொழுதுதான் கர்த்தரை பார்த்து விசுவாசமாய் சொல்லுங்க. என் தேவன் உயிருள்ளவர், உனக்காய் அழிக்கப்பட்டவர், உனக்காய் நொறுக்கப்பட்டவர், எல்லாவற்றும் உனக்காய் இழந்தவர். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன்,
நெருக்கத்தையும் மாற்றுகிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவன் எல்லா நெருக்கம் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறபடியால் எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் ஜீசஸ். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரா, சொந்த பிள்ளையை தந்தவரா, மற்ற எல்லாவும் அருளிடுவார், மற்ற எல்லாவும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா.
சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் என்னாலும் நடத்திடுவார். அவர் என்னாலும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. Yes Jesus. Yes Lord. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலானவர், மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர். Yes Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. நீர் ஒருவர் தான் இந்த ஆராதனைக்கு பாத்திரர். நீர் ஒருவர் தான் ஆண்டவர் எங்களோட பேசுகிறவர். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சபையாரோடு கர்த்தரை உயர்த்தி அவரெல்லாம் துதிக்கு பாத்திரர். அவரெல்லவா உன்னதத்திலே உயர்ந்தவர். அவரெல்லவா போற்றுதலுக்குரியவர். அவரெல்லவா புகழுக்குரியவர். அவர் எல்லாவற்றுக்குரியவர். ஹalleluya, ஹalleluya. நம்மோடு அசைவாடுகிறவர், நம்மோடு பேசுகிறவர்.
மகிமையும் என்னேசு ராஜாதி ராஜா என்னேசு தகப்பன் ஒருவருக்கே செலுத்துவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான கருவிகளுக்கு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். எந்த விதமான என் சொந்த எண்ணத்திலே நான் பேசாதபடி தேவாவினாலே கர்த்தர் பேச முடியாது உதேசியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு சதியும் சட்டவிரோத சத்தியமும். சதியும் சட்டவிரோத சத்தியமும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். நாம் பார்க்க போகிற இந்த சப்ஜெக்டானது ஒரு ஹாலிவுட் திரைப்படம் போல் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஏன் சொன்னால் இதில் செடக்ஷன், மயக்குதல், ஃபேமிலி பிட்ரேயல், குடும்ப துரோகம், ஐ சொசைட்டி காக்டெயில் பார்ட்டி, உயர் சமூக மது விருந்து கொண்டாட்டம், பவர், அதிகாரம், ரிவெஞ்ச், பழி வாங்குதல், மர்டர், கொலை, அத்தனையும் இதுக்குள்ளே நாம் பார்க்குறோம். எப்படி ஹாலிவுட் திரைப்படத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறதோ அப்படிப்பட்டதான ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மார்க் நமக்கு எழுதுகிறார். சதியும் சட்டவிரோதமான சத்தியமும். மார்க்கு 6 தான் துவங்குறார். ஆனால் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு அங்கு புயலை அமைதிப்படுத்தினார் வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரியை சுகமாக்கினார். யவீருடைய மகள் அங்கு மரித்திருக்கிறார், அவளை இயேசு உயிரோடு எழுப்பினார். கல்லறையில் பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலை கொடுத்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார். இப்படி 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரத்தில் இப்போது நமக்கு துவங்குறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் நாம் ஆரம்பிக்கலாம். அவருடைய பேர் பிரசித்தமானபடினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான்ஸ்தானன் மரித்தோர்ந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இப்போது ஏரோது ராஜா அங்கு சொல்கிறார். ஏரோது ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஹேரோது ஆன்டிபஸ். இயேசு பிறக்கும்போது 2 வயது உள்ள குழந்தையெல்லாம் கொன்று போட வேண்டும் என்று அப்போது ஏரோது பேரரசன் சொன்னார். அவர் ஒரு ஏரோது பேரரசன். ஆனால் அவருடைய மகன்தான் இந்த ஏரோது ஆன்டிபாஸ். இயேசுவின் புகழ் என்ன செய்கிறது? எல்லா ஊர்களும் பிரசித்தமானது. அவரை பற்றி எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் பேசுகிறாங்க. இது ஏரோதுக்கு என்ன செய்கிறது? ஆங்கிலத்து என்ன சொல்கிறாங்க? ஹேரோது ஹைப்பர் பெரனாய்ட், மிக சித்திரபிரமை பிடித்தவனாக இருக்கிறான். இயேசுடைய புகழை நிறுத்த முடியவில்லை என்று யோசிக்கிறான். இந்த 14ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறான்? அப்போது இயேசு யார் என்று இந்த ஏரோது நினைக்கிறான். தன் மூலமாக கொலை செய்யப்பட்டுள்ள யோவான் என்று வாசிக்கிறான். இது எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு 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 திரைப்படம் ஓடி நின்று, ஒரு டாக்குமெண்ட்ரி ஓடி நின்று மீண்டுமாக அது பின்புறமாக ஃப்ளாஷ்பேக் நடந்த காரியமெல்லாம் சொல்லிவிட்டு மீண்டுமாக எப்படி அந்த கதையை துவங்குவார்களோ அதே போல் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது நடக்கிற காரியம் என்ன? இயேசுவை என்ன நினைக்கிறான்? இவர்தான் யோவான் என்று, யோவான் தான் இயேசு நினைக்கிறான். இப்போது வசனம் என்ன சொல்லுகிறது? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிலர் அவர் எலியா என்கிறார்கள், சிலர் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்கிறார்கள், அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவனை போல் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியாக இயேசுவை சொல்வதை பார்க்குறோம். சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் தீர்க்க சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஏதோ ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஜனங்கள் சொல்வதாக நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏரோது தான் கொலை செய்த யோவான் இப்போது மரித்தோர்ந்து உயிரோடு வந்தான் என்று நினைக்கிறான்.
அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் இப்போதான் என்ன பார்க்குறோம், எப்படி அந்த யோவான் மரித்தான், ஏன் நடந்தது, அந்த ஃப்ளாஷ்பேக்கு நாம் போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மார்க் நமக்கு எழுதுகிறார். நடந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்படியாக எழுதிவிட்டு என்னெல்லாம் நடந்தது, நடந்த காரியங்களை மீண்டுமாக நமக்கு கண் முன்னே இங்கே மார்க் நமக்கு சொல்கிறார். இப்படி இயேசுவை பார்க்கும்போது இவர் ஒருவேளை எலியாவாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை இவர் மரித்த யோவானாக இருக்கலாம் என்று பலவிதமான எண்ணங்கள், தகவல்கள் ஏரோது ராஜாவுக்கு வருவதை நாம் அங்கே பார்க்குறோம். 17ஆம் வசனம், ஏரோது தன் சகோதரியாக பிலிப்பின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான். இந்த ஏரோது பேரரசர் பார்க்கும்போது நம்ம விலைக்கு சொல்ல வேண்டுமா, நமக்கு படம் இருந்தால் தான் விலைக்கு சொல்ல முடியும். ஏரோது ஒரு பேரரசர். அந்த பேரரசர் அவருக்கு 2வது மனைவிக்கு அரிஸ்டோபஸ், 2வது மகன் பேர் அரிஸ்டோபஸ். 3வது மனைவிக்கு பிறந்த மகன் பேர் ஹேரோது பிலிப். 4வது மனைவிக்கு பிறந்த மகன் பேர் ஹேரோது ஆன்டிபஸ். இந்த ஹேரோது ஆன்டிபஸ் தான் இப்போது மார்க் நாம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 2வது மனைவியுடைய மகன் அந்த அரிஸ்டோபஸ் அவனுடைய மனைவியை இப்போது 3வது மனைவியுடைய மகன் திருமணம் செய்கிறான். பாருங்க எப்படி சிக்கலான ஒரு சப்ஜெக்ட். 2வது மகனுடைய மனைவியை 3வது மகன் அந்த பெண்ணை திருமணம் செய்கிறான். 3வது மகன் திருமணம் செய்யும் போது அந்த பெண்ணை மீண்டுமாக 4வது மனைவியுடைய மகன் திருமணம் செய்கிறான். இதெல்லாம் என்ன செய்கிறான், இந்த யோவான் சொல்கிறான், நீங்கள் செய்தது தப்பு, தவறான காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியம், அவருடைய மனைவி நீங்கள் திருமணம் செய்தது தவறான காரியம் என்று அங்கு ஏரோது ஆன்டிபஸுக்கு சொல்லும்போது அதை கேட்டு செய்கிறான். அவன் கோவப்படுகிறான். தைரியமாக அவன் ராஜாவை பார்த்து பேசுகிறான். யார் ராஜாவை பார்த்து பேச முடியாது. இந்த ராஜாவை பார்த்து பேசத்தக்கதான ஒரு தைரியம் யோவான் ஸ்தானத்துக்கு இருந்ததை நமக்கு மார்க் நமக்கு எழுதுகிறான். எப்படியாக நமக்கு என்ன போகிறது, சரித்திரம் நமக்கு போகிறது. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக்கொள்வது நியாயமல்லவென்று சொன்ன நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். யோவான் சொல்கிறான் அந்த ஏரோது ராஜாவை பார்த்து, நீ உடைய தம்பியுடைய மனைவியை நீ திருமணம் செய்தபடினால் அந்த சட்ட விரோதம் சொல்லும்போது அதை கேட்டு ஏரோது ராஜா கோவப்பட்டு யோவான் ஸ்தானனை சிறைச்சாலைக்குள்ளே வைக்கிறான். இது ஒரு சப்ஜெக்ட். இப்படி நடக்கிறது. அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவனை வைக்கும்போது 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போது ஏரோதியால் அவனுக்கு சதி நினைத்து, இந்த ஏரோதியாலியால் வாசிக்கும் போது அவ தான் அந்த பெண், இந்த ராஜா கிட்டேருந்து இவன் திருமணம் செய்தான அந்த பெண் தான் அந்த ஏரோதியால். இப்போது அவளுக்கு என்ன செய்கிறது, யோவான் மேலே கோபம் வருகிறது, யோவான் ஸ்தானம் மேலே கோபம் வருகிறது. கோபம் வந்து என்ன நினைக்கிறாள் ஏரோதியால், அவனுக்கு சதியை நினைத்து எப்படியாவது இந்த யோவானை கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும், இப்படியாக தன்னுடைய பேரை அவமானப்படுத்துகிறான், மானபங்கப்படுத்துகிறான் என்று இந்த ஏரோதியால் நினைக்கிறாள். அவனை கொன்றுவிட வேண்டுமென்னு மனதாக இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. எப்படியாவது இந்த யோவான் ஸ்தானனை கொலை செய்யலாம் என்று நினைக்கிறாள். ஆனால் முடியாமல் போகிறது. ஏன் முடியாமல் போகிறது பாருங்க. சதி நினைக்கிறாள். சதி என்பது ஆங்கிலத்தில் கிரட்ஜ். சதி என்றால் வெறுப்பு, உட்பகை, எரிச்சல் படுவது, மனமின்றி செய்கிற ஒரு கார். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சதி வருமானால் எரிச்சல் வருகிறது, வெறுப்பு வருகிறது, உட்பகை வருகிறது. என்ன செய்கிறோம், மனமின்றி செய்கிறோம். ஒரு தவறை மனமின்றி செய்வதாக வேதமுக்கு போதிக்கிறது. இப்போது வசனம் சொல்லுவது, இந்த யோவான் ஸ்தானனை எப்படியாவது கொலை செய்யலாம் என்று அவள் திட்டம் போட்டால் கூட அது அவளால் முடியாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக இருக்கிற நாம்
ஆண்டவராய் இருக்கிற இயேசுவுக்கு உண்மையாய் உத்தமாய் இருக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்கும்போது என்னதான் நமக்கு விரோதமாய் சத்துருவோ இல்லை ஜனங்களோ சதி செய்தாலும் கூட நம்மை அழிக்க முடியாது என்று வேதம் மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் வாசிக்கிறோம். நமக்கு வெறுப்பு நமக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறது? வெறுப்பு நமக்குள்ளே வரும்போது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், இட் டாமினேட்ஸ், அது நமக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. வெறுப்பு நமக்குள்ளே வரும்போது இட் டிப்ரைவ்ஸ், அது நம்மை பறிக்கிறது, இழுக்கிறது. வெறுப்பு நமக்குள்ளே வரும்போது இட் டிஃபைல்ஸ், அது தீட்டுப்படுத்துகிறது. வெறுப்பு நமக்குள்ளே வரும்போது இட் டிவாஸ்டேட்ஸ், அது அழிக்கிறது. நமக்குள்ளே வெறுப்பு வருமான செய்யணும். வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து போகாதபடி, உலக வாழ்க்கையில் நாம் வளர்ந்து போகாது, உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி கொள்ள முடியாதபடி இந்த வெறுப்பு நமக்குள்ளே இருக்கும்போது பலவிதமான சதி திட்டங்களை அது தீட்டுவதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக வசனங்கள் சொல்லி கொண்டு போகும்போது 20ஆம் வசனத்துக்கு நாம் வரோம். அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தான். ஏன் ஏரோது யோவானை கொலை செய்யவில்லை? அதான் முக்கியமான இருக்கார். அவனை சிறையில் போட்ட அந்த ஏரோது ராஜா அவனை கொலை செய்திருக்கலாமே, தூக்கு தண்டனை கொடுத்திருக்கலாமே. வசனம் சொல்லுகிறது அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் என்று ஏரோது அறிந்து. யோவானை குறித்து அந்த ஏரோது ராஜா சொல்றார், அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நீதியும் பரிசுத்தம் என்று அறிந்திருக்கிறான். ஒரு ராஜா கெட்டவனாய் காணப்பட்டாலும், கெட்ட குணமுள்ளவனாய் காணப்பட்டாலும், இந்த யோவானுக்கு ஸ்தானனுக்கு விரோதமாக அவன் அந்த படி நினைத்தாலும் கூட அவனை அழிக்க கூடாது என்று முடிவெடுக்கிறான். அதுக்காக யோவான் நீதி உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு நீதி உள்ள மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், பரிசுத்தமுள்ள மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், அப்போது எந்த விதமான சத்துருவோ சாத்தானோ நம்மை அழிக்க முடியாது என்று வேதம் நமக்கு மீண்டுமாய் நமக்கு நினைவுபடுத்துகிறது. வசனம் சொல்வது, அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து கொண்டான். யோவானுக்கு அந்த ராஜா பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? அவன் நீதி உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படியெல்லாம் அநேக காரியங்களை செய்கிறான். அந்த யோவான் சொன்ன அநேக நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன செய்தான்? இந்த ஏரோது ராஜா கேட்டான் என்று வசனத்தை வாசிக்கிறோம். அவன் யோசனைப்படியெல்லாம் அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். அடிக்கடி அவனை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் யோவான் என்னெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறாரோ அதெல்லாவற்றையும் கேட்டு தன்னுடைய ஆட்சியை நல்ல முறையிலே நடத்தினான்னு வேதம் நமக்கு கூறுகிறது. ஒரு முறமாய் அவனை சிறையில் வைக்கிறான், இன்னொரு முறமாய் அவனை கொலை செய்ய அவனுக்கு மனதில்லை. ஏன்னு சொன்னால் யோவான் சாணன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். இப்படியாய் இந்த காட்சி போகிறது. அப்போது 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். பின்பு சமயம் வந்தது, எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணினான். இப்போது ஏரோதுடைய பிறந்த நாள், ஜென்ம நாள், பிறந்த நாள் வருகிறது. இந்த பிறந்த நாள் வரும்போது என்ன பார்க்குறோம்? ஒரு பெரிய ஒரு விருந்து, சிறப்பு விருந்தினர்கள், பிரபுக்கள், சேனாதிபதிகள், கலிலேயா நாட்டில் உள்ள முக்கிய நபர்கள்லாம் அந்த விருந்துக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு முன்பு நாம் படித்தோமே அதே போல் என்ன பார்க்குறோம்? ஒரு பெரிய உயர் சமூக மது விருந்து கொண்டாட்டம், பெரிய ஒரு கொண்டாட்டம் செய்கிறாங்க. எல்லாரும் மது அருந்தி கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம் அந்த ராஜாவுடைய பிறந்த நாள் பார்க்குறோம். அந்த பிறந்த நாளில் வெறும் மது அருந்துவது மட்டுமல்ல, அதில் ஒரு சிறப்பு அம்சமாக ஒரு நடன நிகழ்ச்சி நடத்துகிறது. அந்த நடன நிகழ்ச்சி நமக்கு மார்க் எழுதுகிறார். யார் அங்கே நடனம் ஆடுறாங்க? ஏரோதியால் குமாரத்தி சபை நடுவிலே வந்து நடனம் பண்ணினார். எந்த ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்தானோ அந்த அவருடைய மகள் என்ன செய்கிறாங்க? அந்த விருந்தில் நடனம் பண்ணுறான்.
ஏரோதியின் மகள். பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அவள் பேர் சலோமா என்று சொல்கிறாங்க. அவள் நடனமாடினால் அந்த நடனத்தினாலே ராஜா சந்தோஷப்படுறார். அங்கே இருக்கிற பிரபுக்களும் சேனாதிபதிகளும் கலிலேயா நாட்டின் முக்கிய நபர் செய்கிறாங்க, இந்த சிறு பெண் ஆடுகிற இந்த நடனத்தை பார்த்து மிக சந்தோஷப்படுறாங்க. ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்கள் சந்தோஷப்படுத்தினார்கள். அப்போது ராஜா சிறுபெண்ணை நோக்கி நடனத்தை பார்த்து ராஜாவுக்கு இப்போது மது போதை இப்போது ராஜாவுக்கு தலைக்கு ஏறினது. ஒருவர் சுய நினைவை விட்டு நாம் போகும்போது என்னெல்லாம் நடக்கும் தான் இதில் நாம் பார்க்குறோம். ஒருத்தரோட சுய நினைவை விட்டு நாம் தடுமாறும் போது தள்ளாடும் போது, இப்போது ராஜா சுய நினைவு இல்லை. இப்போது கண்களெல்லாம் என்ன செய்கிறது, மங்கி இருக்கிறது, சிந்தனையெல்லாம் கெட்டு போனது. இப்போது மது மயக்கத்தில் இருக்கிறான், உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது ராஜா அந்த சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல் அதோடு கூட விட்டுருக்கலாம். அந்த ராஜா அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ நடனமாடினாய், எனக்கு சந்தோஷமாக இருந்தது, என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள் பிரபுக்கள் சேனாதிபதிகள் கலிலேய நாட்டில் மிக முக்கியமாக இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, உனக்கு வேண்டியது என்னிடத்தில் கேள் என்று சொன்னதும் அல்லாமல் அதோடு கூட அவன் நிற்காமல் செய்கிறாங்க. போதை குடிப்பழக்கம் என்ன செய்கிறது, அவனை தடுமாற செய்கிறது. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் சொல்றான், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்றான். ஒரு சத்தியம் பண்றான், சட்ட விரோதமான ஒரு சத்தியம். ராஜா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் ஒரு சத்தியம் செய்யறான், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்திலே பாதி ஆனால் கூட அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். கேட்கிறது மட்டுமில்லை, இந்த ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் கூட உனக்கு நான் தருவேன் என்று அந்த சிறு பெண்ணுக்கு என்ன செய்கிறான், அவன் சட்ட விரோதமாக சத்தியம் செய்கிறான். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், சுய நினைவு உள்ளவராக இருக்க வேண்டும், தேவாவினால நடத்தப்படுகிற மகளாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாமிசத்துக்கு நாம் கட்டுப்பட்டு நாம் போகும்போது, நம்முடைய சிந்தனையை நாம் இழக்கும் போது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மங்கி போகும்போது, உலக ஆசை நமக்குள்ளே வரும்போது, உலக இன்பங்கள் நமக்குள்ளே வரும்போது தடுமாற்றம் வருவதை நாம் பார்க்குறோம். அப்போதான் அந்த ஏரோது ராஜாவுக்கு இங்கே தடுமாற்றம் வந்து இதை பார்க்குறோம். அப்போது என்ன செய்கிறாங்க, இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கூட உனக்கு நான் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். சின்ன பெண், அவள் என்ன கேட்க முடியும் அவளுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. அப்போது அவள் என்ன செய்கிறாள், அப்போது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தாயிடத்தில் கேட்டாள். வெளியில் அவங்க தாயார் என்ன செய்கிறாங்க, அந்த நடன மண்டபத்துக்கு வெளியில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நடனம் வெளியில் ஓடி அந்த தாயிடத்தில் கேட்குறாங்க. அந்த பெண் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தாயிடத்திலே கேட்டாள். ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே நாம் வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஹேரோதியாலை பார்க்கும்போது இவள் ஏற்கனவே இவளுக்குள்ள ஒரு சதி திட்டம் இருக்கிறது. என்ன சதி திட்டம், எப்படியாவது தன்னுடைய பேரை கெடுத்து அவமானப்படுத்தின யோவான் சானனை கொலை செய்வனவே காத்திருக்கால, முடியாமல் போனது. இப்போது முடியாமல் போன அந்த காரியம் இப்போது கையில் வந்து நிற்கிறது. என்ன சொல்றா, அவ தன் தாய் இடத்துல கேட்கிறாள். அதற்கு அந்த தாய் சொல்றாங்க அவளை பார்த்து, அதற்கு அவள் யோவான் சானுடைய தலையை கேள் என்றாள். அப்போது அவங்க அம்மா சொல்றாங்க, ராஜா கிட்ட போய் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு யோவான் சானன், அவருடைய தலையை கேள் என்று அந்த தாயை அனுப்புகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு இடம்தான் மிக 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 ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். எத்தனையோ பேர் கொலை செய்வதை நாம் பார்த்துருக்குறோம், யுத்தங்களை பார்த்துருக்குறோம். ஒரு தலையை வெட்டி தட்டிலே கொண்டு வருகிற ஒரு காட்சி, இந்த ஒரு காட்சி தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். குறிப்பாக மத்தேயு
மார்க் புத்தகத்தில் நான் பார்க்கும்போது இந்த ஒரு காட்சி தான் நம்ம பார்க்குறோம். அப்போது தாயார் சொல்கிறாங்க, அவருடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தாயார் சொல்கிறாங்க. தாயார் சொன்ன வண்ணமாக இந்த பெண் தாயுடைய சொல்லை கேட்டு ராஜாவிடத்தில் ஓடுகிறார். ஒரு பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை தான் கற்றுக் கொடுக்கணும். நல் வழி, நல் ஒழுக்கம், நல் போதனை, ஜபம், பாட்டு, வேதம் வாசிப்பதை கற்றுக் கொடுக்கணும். இந்த பெண் தனக்குள்ளே வெறுப்பு இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, சதி திட்டம் இருக்கிறது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் நமக்குள்ளே வெறுப்பு இருக்குமானால், கசப்பு இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால், அப்போது நமக்குள்ளே தேவன் கிரியை செய்ய மாட்டார். நமக்குள்ளே பிசாசு தான் நமக்குள்ளே கிரியை செய்யும். பிசாசு தன்னுடைய திட்டங்களை நம் மூலமாக நிறைவேற்றுவான். அதுதான் நடக்கிற ஒரு காட்சி. இப்போது அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, தாயார் நீ ராஜாவிடத்தில் போய் யோவானுடைய தலையை ஒரு தட்டிலே எனக்கு வேண்டும் என்று கேள்வி சொன்னாங்க. உடனே அவள் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து வெளியிலேருந்து உள்ளே ஓடி வரான். அந்த மணி மண்டபத்தில் விருந்து நடக்கிறது. பிரபுக்கள், சேனாதிபதிகள், முக்கிய பிரபுகள் எல்லாம் போதையில் இருக்கிறாங்க. குடி மயக்கம், நடனங்கள், பாவங்கள் இருக்கிறது. உடனே அவள் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில், அதாவது ஒரு ட்ரே, ஒரு தட்டிலே யோவானுடைய தலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். இப்படிப்பட்டதான ஒரு பரிசை யாரும் கேட்க மாட்டாங்க. பணம் கேட்பாங்க, பொன் கேட்பாங்க, பொருள் கேட்பாங்க, ஏதாவது ஆசி கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஆடு மாடு கேட்பாங்க, அசைவ சொத்து கேட்பாங்க, அசையா சொத்து கேட்பாங்க. பைபிளில் முதல் முறையாக பார்க்குறோம், எனக்கு பரிசாக ஒருத்தருடைய தலை எனக்கு தேவை என்று அவள் கேட்குறான். சதியும் சட்டவிரோதமான சத்தியம். அவள் சதி செய்துகிறாள், இந்த ராஜா சட்டவிரோதமான சத்தியம் செய்கிறான். அப்போது என்ன செய்தாங்க, யோவானுடைய தலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால், அப்போது ராஜா மிகவும் துக்கம் அடைந்தான். ராஜா இதை எதிர்பார்க்கல. ராஜா மிகவும் துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையிட்டு நிமித்தமும் கூட பந்தி இருந்த நிமித்தமாக அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் சத்தியம் செய்து கொடுத்துட்டான். சட்டவிரோதமான சத்தியம். அதனாலே ராஜா துக்கமுகமாக இருக்கிறான். தான் சத்தியம் செய்து கொடுத்ததுனாலே, ஆணையிட்டு கொடுத்ததுனாலே, எல்லாரும் அவன் சத்தியம் செய்யும் போது சொல்லும் போது எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. ஏசாங்க உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவனுக்கு ராஜா கட்டளையிட்டு அனுப்பினான். உடனே இமீடியட்லி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற யோவான் சானுடைய தலையை வெட்டி கொண்டு வரும்படி ராஜா கட்டளையிடுகிறான். நீதியும் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு யோவான் நிலைமை பாருங்க. சதி திட்டம், சட்டவிரோதமான சத்தியம் ஒருடைய வாழ்க்கையை அழித்ததை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் யாருக்கு விரோதமாக எந்த விதமான சதி திட்டங்களை போடாமல், பொய்யான சத்தியங்களை செய்யாமல், ஒருவரை நாம் அழிக்காமல், ஒருவர் உள்ளத்தை நாம் உடைக்காமல், ஒருடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல், ஒருவருடைய வாழ்க்கைக்கு நாம் எதிராக இல்லாமல், தடையாக இல்லாமல் வாழ்க்கையில் எப்போது நன்மை செய்கிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. உடனே என்ன செய்கிறாங்க, அந்த சோல்ஜர்ஸ் ஆர்மி உள்ளே ஓடுகிறது, சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. அந்தபடியே அவர்களை போய் காவல் கொடுத்து அவனை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை நினைச்சாங்க, ஆடு மாடு வெட்டுவது போல அவன் தலையை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து, ஒரு ட்ரே, ஒரு தட்டிலே கொண்டு வந்து அதை இந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். பாருங்க, ஒரு சின்ன பெண் கையிலே ஒரு தலை. யோசிச்சு பாருங்க, அவள் இந்த பெண்ணுடைய நிலைமை பாருங்க. அந்த பெண்ணுக்குடைய உள்ளத்தின் ட்ராமான்னு சொல்லுவாங்க, மன உளைச்சல். அந்த பெண் இறக்கிற வரையிலும் இந்த காட்சியை மறக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தற்கொலை செய்து ஒருத்தர் மறிக்கும் போது, ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்து ஒருத்தர் இருக்கும்போது நாம் அதை பார்ப்போமானால், ஐ விட்னஸ் பார்க்கும்போது அந்த காட்சியை கடைசி வரைக்கும் நம்மாலே மறக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை தான் என்ன செய்தாங்க இந்த சிறு பெண்ணுக்கு வந்தது. சிறு பெண்ணுக்கு வந்ததுக்கு தாயே காரணமாக இருந்ததாக நம்ம அதை நாம் பார்க்குறோம். ஒரு தட்டில் செய்தாங்க, அந்த தலையை கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்திலே கொடுத்தாள். அந்த தலையை கொண்டு போய் என்ன செய்தாங்க, அந்த பெண் தாயிடத்திலே கொடுத்தாள். சதி இப்போது முழுமை பெற்றது. எதை நினைத்தாலோ அதை சாதித்தான்.
அதுக்கு சட்டவிரோதமான ராஜாவுடைய சத்தியம் அங்கு ஊன்றுகோலாய் காணப்பட்டது. அந்த தலையை கொண்டு போய் செய்கிறாங்க, தாய்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது என்ன பார்க்குறோம், யோவானுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லறையிலே வைத்தார்கள். இப்படியாக அவன் இறந்ததை கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க, யோவானுடைய சீஷர்கள் வந்து அவனுடைய உடலை கொண்டு போய் அடக்கம் செய்ததாக வேதம் கூறுகிறது. இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சதி நினைப்பது, கசப்பான கோபம் அல்லது மற்றொரு மேல் வெறுப்பு, அந்த உணர்வுகளை நாம் அடைத்து கொண்டு நாம் வாழ்கிற மகனாய் மகளாக இருப்போமானால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதி சிறு செடியாக மரமாக வளர்ந்து வாழ்க்கையை அதை நம்மையே அழித்து விடும் தான் நமக்கு மார்க் எழுதுகிறார். அதனால் சதியும் சட்ட விரோதமான ஒரு சத்தியம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் வாழும்போது கூடுமானவரை நன்மை செய்து வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு நாள் ஒருபோதும் மற்றவருடைய அழிவுக்கு தோல்விக்கு நாம் காரணமாக இல்லாதபடி ஒருவருடைய வாழ்வுக்கு உயர்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நாம் காரணமாக இருக்கிற மகனாய் மகளாக இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சரித்திரம் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு உடைய கரை வைக்கட்டும். ஆமேன். God bless you. Take care.